Welcome back to our channel. Hello, hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for tuning back into the channel. Iniki, as you would have seen in the thumbnail, it's a different video. We pudu action camera unboxing video தான் பண்ண போறோம். இது வரைக்கும் unboxing video நான் பண்ணது இல்ல. So எனக்கு எப்படி அந்த ஃபார்மாட்னு தெரியாது. So நம்ம வாங்குன கேமரா just box open பண்ணி I'm just going to show to you guys. உங்களுக்கு எல்லாம் தெரியும் Moto Vlogging க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து first bike, second is a helmet and third is your good camera. Number last 4.5 years we were using GoPro Hero 7 use பண்ணிருந்தோம். 4.5 years ஆயிடுச்சு. our accessories எல்லாம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. So I thought of like upgrading to a new GoPro. Last year GoPro 11 வாங்கலாம்னு நினைச்சேன், but நிறைய issues இருக்கு அதுல, like heating issues, lagging, அப்புறம் வந்து data transfer issues எல்லாம் நிறைய இருக்கு. So I was like looking for the best camera அப்படின்னு செக் பண்ணும்போது DJI ஓட OSMO Action 4 அந்த கேமரா தான் வந்து கரெக்டான நம்மளோட பர்பஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வாங்கிக்கிறது DJI OSMO Action 4. இந்த கேமரா DJIயில் ஆக்ஷன் கேமரா எடுத்ததுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி நான் DJI ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரோன் DJI Mavic Air, த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் 2018. அதோட குவாலிட்டி பற்றி நல்லா தெரியும். அதுக்கப்புறம் DJI OSMO 6, இதோ நீங்கள் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுல வந்து ஃபோனில் தான் இருக்குது. அண்ட் we also have DJI mic, first generation. We have the second generation. ஸோ நம்மக்கிட்ட DJI ப்ராடக்ட் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால் DJI ஒரு நல்ல பிராண்ட் in terms of their quality. அதனால் I thought of like going for DJI rather than going for GoPro. The latest GoPro is GoPro Hero 12. அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ரிசீவ் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட் மொமெண்ட்டில் இட் இஸ் லைக் நம்ம கொடுத்துருவோம், GoPro வேணாம், we will go for the DJI OSMO Action 4. ஸோ இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து DJI OSMO Action 4 அட்வென்ச்சர் காம்போ. இதில் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து ஒரு கேமரா இருக்குது, ப்ளஸ் வந்து 3 பேட்ரி கேஸ், எக்ஸ்டென்ஷன் ராட். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்ல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வீடியோ பண்ணுறது. ஓகே, here it goes. DJIயில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் செப்பரேட்டாக இருந்தாலும் அவங்களோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பாக்ஸில் என்னென்னலாம் சேஃபாக பேக் பண்ணலாம் அந்த மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதை கிளியராக போட்டிருக்காங்க. ஒன்று வந்து Action 4, ஒன்று ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி. ஃபஸ்ட் வந்து நம்ம ஆக்சசரிஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது. USB-C to USB-C சார்ஜிங் கேபிள், ரொம்ப முக்கியமானது. இந்த மேக்னெட்டிக் மவுண்ட், திஸ் இஸ் மை ஃபேவரட் ஆக்சசரி. GoProவில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஹெல்மெட்லேருந்து மற்ற ப்ராடக்ட் மவுண்ட் பண்ணுறதுன்றது நல்லா தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் யூஸ்ஃபுல் திங். வேறு என்ன இருக்குது, ஒரு பேட்ரி கேஸ் வித் 3 பேட்ரிஸ், 3 பேட்ரிஸ். க்ளோஸ்டு கேஸ் எப்போவுமே பர்ஃபெக்ட், கேரி பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு லென்ஸ் கவர், ப்ளஸ் வந்து மேனுவல், ஆஸ் யூஷுவல் DJI ஸ்டிக்கர் அண்ட் சம் அதர் திங்ஸ். லென்ஸ் ப்ரொடெக்டர் இது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து Action 4 அதுக்கு இருக்க ஆக்சசரிஸ். அதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷன் ராட், இது ஆல்ரெடி என்கிட்ட இன்ஸ்டாவோட இது இருக்குது, பட் இது கொஞ்சம் ஐ ஃபீல் இட் இஸ் நல்ல ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஓகே, தண்டர் ஸ்டார்ம் வரும்போது இதை தூக்கி செல்ஃபி எடுக்கிறேன்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ வில் ரிமூவ் இட். வாவ், ஏன் வாவ்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாவோட ப்ராடக்ட் வச்சுருக்கோம். Insta 360 ப்ளஸ் இதை கம்பேர் பண்ணும்போது Insta 360 பக்கத்தில் தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ விட்த் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து க்ரிப்பும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து Action 4 மட்டும் தான் பிரிக்கணும். ஆனால் இதுக்குள்ளேயும் சம் ஆக்சசரிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் ஒரு ஆக்சசரிஸ் ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ்லாம் முடிச்சிருவோம். பாருங்கள், சின்ன சின்ன ஐட்டம் கூட உள்ளே வச்சுருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன் 4ஓட கேஸ். இதோட காஸ்ட் எனக்கு தெரியும், கீழே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருந்தாலும் இதில் வந்து மவுண்ட் பண்ணலாம், ஹாரிசாண்டலாகவும் மவுண்ட் பண்ணலாம், வெர்டிகலாகவும் மவுண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பர் ஐடியா. அது ஒன் மோர் அடாப்டிவ் மவுண்ட். ஃபஸ்ட் ஆல்ரெடி ஒன்று எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெருசு, நீங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். இது வந்து சின்னது. அண்ட் அது கூட 2 தம் ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கப்புறம் what we have here, okay, we have your adhesive mount for helmetsக்கு இல்லை வேறு எங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். This is all the accessory that comes with the Action 4 adventure combo. இது போக we have the camera. There we go, new action camera. நம்மளோட சேனலில் இனிமேட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து இதில் தான் வரும். DJI Action 4 இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் பற்றி அதிகமாக பேசலை, பட் just letting you guys know. இதில் வந்து சென்சார் இஸ் அ பிக்கஸ்ட் சென்சார், 1/1.3 inch சென்சார். பெரிய சென்சார் இருக்கனால வந்து லோ லைட்டில் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து 18 மீட்டர் டெப்த்து வாட்டரில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இதோட எக்ஸ்ட்ரா கேஸ் எதுவுமே போடாமல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ கோப்ரோவில் வந்து இப்படி இருக்கும் உல்ட்டாவாக, இதில் அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ மெமரி கார்ட் ஸ்லாட் இங்கே இருக்குது, அண்ட் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இங்கே, அண்ட் இங்கே வந்து USB-C சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து நம்மளோட மைக்கோட அடாப்டர் எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் கூல் திங். அண்ட் நான் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த விஷயந்தான். அவ்வளோதான், மேக்னெட். இது வந்து கோப்ரோனா வந்து நம்ம மாட்டி தம் ஸ்க்ரூ வச்சு திருவணும், அப்படி கிடையாது. இது ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. அண்ட் நம்ம கேஸ்லேயே நம்ம வந்து இதை போட்டுடலாம். அப்படியே ப்ராப்பராக எது பவர் பட்டன் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த சைடில் கரெக்டாக போடணும். இதில் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது, பட் யூ கேன் ஸ்டில் find the way to do it. அவ்வளோதான். ஸோ நம்ம ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணுறோன்னா இல்லை வெர்டிக்கலாக மவுண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த கேஸ் தேவை. இந்த கேஸ் இல்லாமல் நம்ம அது பண்ண முடியாது. ஸோ ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணோன்னா சிம்பிள், எப்பயும் போல் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் இன்கேஸ் வெர்டிக்கலாக வேணும்னா இது நம்ம இன்னொன்று எடுத்து வெர்டிக்கல் மவுண்ட் அண்ட் ஹரிசாண்டல் மவுண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரீல்ஸ் எடுக்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் vlog பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நல்ல ட்ரிக் என்னென்னா, இங்கே DJI லோகோன்னு ஒரு லோகோ இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க DJI லோகோ. இந்த DJI லோகோ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும். இதுவே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து மேக்னெட் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா DJI லோகோ இங்கே இருக்குது. இதை நான் இப்படி ஃபிட் பண்ணுறேன், ஃபிட் ஆக மாட்டேங்குது, கிட்ட போக முடியாது. இந்த மேக்னெட்டில் அந்த ரிப்பல்ஷன் இருக்குல்ல, லைக் புஷ் பண்ணலாம் அவுட் சைடில், அந்த மாதிரி போக மாட்டேங்குது. இதுவே இப்படி திருப்பி DJIயோட போட்டுனா தென் வி காட் இட். ஸோ சம்திங் ஐ மோர் எக்ஸைட்டட் அபவுட் இட். இதுக்கான நம்ம வந்து ND ஃபில்டர்ஸ் வாங்கியிருக்கோம். அது இந்த காம்போவில் வரல, ஸோ நல்லா காட்டல. ஸோ திஸ் இஸ் அவர் DJI Action 4 கேமரா அன்பாக்சிங். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்கும் வீடியோன்னு தெரியல. ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் இந்த காம்போவில் நம்மளுக்கு வி காட் ஒரு எக்ஸ்டென்ஷன் போல் ஒன்று, 3 பேட்ரி அலாங் வித் த கேஸ், 2 அடாப்டிவ் மவுண்ட் அண்ட் 2 தம் ஸ்க்ரூ அண்ட் ஒரு ஹெல்மெட் அடிசிவ் மவுண்ட் ஒன்று, லென்ஸ் ப்ரொடெக்டர், பிகாஸ் இந்த லென்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம போட்டுக்கலாம் அதில். திஸ் இஸ் வாட் யூ கெட் ஃபார் த Action 4 அட்வென்ச்சர் காம்போ. ஸோ Action 4 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4Kயில் ஷூட் பண்ணும். 4K வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 frames per second ஷூட் பண்ணும், ப்ளஸ் வந்து 4K 120 FPS ஷூட் பண்ணும், தட் ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/1.3 inch சென்சார் இருக்கனால இட்ஸ் அ பிகர் சென்சார் ஆக்ஷன் கேமராக்கு. ஸோ அதனால் வந்து லோ லைட் விசிபிள் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நிறைய மோட்டோ vloggings நைட் டைமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கலர் டச் ஸ்க்ரீன். ஸோ ஃப்ரண்ட் வந்து நீங்கள் vlogging கேமராவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கனால இதில் எல்லா செட்டிங்ஸும் நம்ம இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரகிள் இருக்க போது கிடையாது. கேமரா நம்ம ஃபேஸ் பண்ணதா, எந்த ஆங்கிள் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
ப்ளஸ் இதில் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க, எஃபிவின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 155 டிகிரி இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ ப்ராடர் ஆங்கிள். ஸோ மோட்டோ vloggingல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பார்த்தா நிறையா வந்து கவர் பண்ணலாம். டெஃபினட்டாக அது நல்லாயிருக்கும். ரெண்டாவது இதில் வந்து டிலாகில் ஷூட் பண்ணலாம். நம்ம கலர் கிரேடிங் போஸ்ட் நம்ம வந்து ப்ரீமியம் ப்ரோவில் வந்து இல்லை வாட் எவர் நம்ம வச்சுருக்கோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீமியம் ப்ரோ யூஸ் பண்ணாலும் ப்ரீமியம் ப்ரோவில் வந்து நம்ம கலர் கிரேடிங்லாம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆக்ஷன் 4 கேமராவை எந்த கேஸும் போடாமல் ஜஸ்ட் அப்படி நார்மலாகவே நம்ம வந்து 80 மீட்டர் டெப்த் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் என்ஷோர் தட் இந்த லென்ஸ் கவர் வந்து கரெக்டாக க்ளோஸாக இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் லைக் இந்த போல் வந்து இன்வெர்சிபிள் பண்ணிக்கலாம், Insta 360ல இருக்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் ஒன். ராக் ஸ்டடி மோட், தட் இஸ் லைக் ஸ்டெபிலைசேஷன் மோட் இருக்குது. அண்ட் நிறைய அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம அதிகமாக வந்து இன்னும் தெரிஞ்சுக்கல, இதை பற்றி யூஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து நம்மளோட ஆடியோ கெயினை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் கோயிங் டு பி கீ ஃபார் த மோட்டோ vlogging. ஏன்னா நம்ம நிறைய வின் நாய்ஸ் இருக்கும். நம்ம வின் நாய்ஸ் கேட்கணுமா வேணாமான்றதை நம்ம கேமராவே டிசைட் பண்ண வச்சிடலாம். லைக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளது ஆல்ரெடி வின் நாய்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் வாட் அபவுட் தி DJI OSMO Action 4. இதோட பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபார் இன் கேஸ் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு பை இட், யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ that's it guys. Thank you so much for watching the video. Hope you guys like this video. Any details about this action camera, settings எல்லாமே வந்து future videosல வரும். And இதுக்கான ND filters வாங்கியிருக்கோம் 8, 16, 32. We can get some cinematic effect also. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். இனிமேல் வர எல்லா மோட்டோ vloggingகும் நம்மளோட புது கேமராவில் தான் வரும். அதுக்கப்புறம் அதோட செட்டிங்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thank you so much for watching the video. Do share your comments and ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் மை ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ, எப்படின்னு தெரியல, நிறைய சொதப்பினேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். I'll see you guys in the Moto vlog. Bye.